நாட்டோ, அமெரிக்கா இவங்க மாற்றி மாற்றி எலியும் பூனையும் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னதான் நாட்டோவினுடைய சமிட் அப்படிங்கிறது துருக்கியில் வச்சு நடந்தாலுமே யூரோப் நாடுகளை விட்டுட்டு என்னுடைய படை வீரர்களை திரும்ப எடுத்துருவேன், கிரீன்லாண்டை மறுபடியும் நான் கண்ட்ரோலில் எடுத்துக்கிடுவேன், யூரோப் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டுக்காங்க, இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருந்தார் ட்ரம்ப் அவர்கள். என்ன மனுஷன் இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு, நம்ம மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நாட்டோ நாடுகள் கேட்ட போதும் இல்லை எனக்கு கிரீன்லாண்டு தான் முக்கியம், அதன் பிறகு தான் எதுவுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரீன்லாண்டு பிரச்சனையை போய் நாட்டோவில் இழுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் என்னையா இவர் இப்படி பேசுகிறாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரி, அப்படின்னா ஈரான் கூட பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்துருச்சா? ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு நபர் செஞ்சுட்டு அவர் பெருமை பீத்துனா ஓகே தான். அதை விட்டுட்டு நான் எதுவுமே செய்யாமல் ஆனால் நான் தான் பெருமை வாய்ந்த ஒருத்தர், எனக்கு நோபல் ப்ரைஸ் தர வேண்டும் அப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிட்ருக்காரு. என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வரல. என்ன விக்கி சொல்கிற, முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்களே, பிஹெச்டிலாம் உருவாக போகுது அப்படின்னு சொன்னாங்களே, எல்லாத்துக்குமே அந்த 15 புள்ளி 12 புள்ளி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புள்ளிகள் சொன்னாங்களேன்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி கத்தார் அரசாங்கம் என்ன சொன்னாங்க, ஈரான் நீ பாட்டுக்கு டேங்கர் கப்பல்களை அடித்து நொறுக்கி கொண்டு இருக்கிறாய், நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருப்போமா, திரும்பி அடிச்சிடுவோம் பார்த்துக்கோ, நீ மறுபடியும் ஒரு டென்ஷனை உருவாக்காத அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு கிளாஸ் எடுத்தாங்க கத்தார் அரசாங்கம். ஈரான் அந்த கிளாஸ் எல்லாம் ஒத்துக்கொள்வார்களா? அப்படி எதுவுமே நான் செய்யலை ராசா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய டேங்கர் கப்பல்களை நானே அடித்து நொறுக்க போகிறேன், அப்படி என்ன எனக்கு அங்கே கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டாங்க. இது ஒரு பக்கமாக ஓடிட்டு இருந்த நேரத்தில் தான் கிரீன்லாண்டு பிரச்சனையை ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்த போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் பார்க்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மாற்றி மாற்றி சமாதானம் சொல்லி கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. உக்ரைனில் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் ஒருத்தவங்க கொல்ல போனாங்க, ஒரு பெண் ஒருத்தவங்க கொல்ல போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பயங்கரமாக வைரலாச்சு. அவங்களுடைய புகைப்படம் எல்லாமே வெளியானது. இன்றைக்கி அதை உக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க, அவங்க ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை அவங்க தற்கொலை செய்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏதோ இந்தியாவில் தமிழ் சினிமாவில் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உலகத்தில் எல்லா இடங்களிலும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. மனிதன் எங்கே போனாலும் மனிதனாக தான் இருந்திருக்கான். பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் சிரியாவுக்கு போனார். உண்மையிலேயேங்க இந்த மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், மேற்குலக நாடுகள்லேருந்து ஒரு தலைவர் சிரியாவுக்கு போகிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அதுவும் சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு. இப்போ சிரியாவில் யாருடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சியாளர்களுடைய படை தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்களுடைய படை வீரர்கள், அவங்களுடைய தலைமை, இவங்க எல்லாத்தையுமே தீவிரவாதிகளுடைய லிஸ்ட்டில் இருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா உட்பட நிறைய நாடுகள் இந்த கிளர்ச்சியாளர்களுடைய படையை தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் தான் சேர்த்து வச்சுருந்தாங்க. இன்னும் அந்த தடை அப்படிங்கிறது நீக்கப்படாமல் தான் இருக்குது. அப்போ அந்த தடை நீக்கப்பட்டு சிரியாவுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை சாதாரண மனிதர்களாக, அரசியல்வாதிகளாக எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதுக்காக எங்கள் நாட்டுக்கு பல தலைவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்துருந்தாங்க. உடனடியாக மேக்ரோன் அவர்கள் யார் வந்தாலும் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். அவர் வந்த நேரத்தில் என்னமோ தெரியல, சிரியாவில் அவங்களுடைய தலைநகரத்தில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி டமார்னு சொல்லி குண்டு வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே எல்லாமே தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் வந்த பொழுது சிரியாவில் இந்த மாதிரி குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு சிரியா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். என்ன நடந்தாலும் எங்கள் நாடு இப்படி தான் இருக்க போகுது, உள்ளடி பிரச்சனைகள் நிறைய இருக்குது, வெளிநாட்டு தலைவர்கள் இங்கே யாரும் வர வேண்டாம், பஞ்சாயத்து செய்ய வேண்டாம், பஞ்சாயத்து செஞ்சால் நாங்கள் மறுபடியும் பிரச்சனையை உருவாக்குவோம். இதுதான் சிரியா நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கிட்டத்தட்ட 3 டேங்கர் கப்பல்கள் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு தகவல் தான். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அசாதாரண சூழ்நிலை மறுபடியும் வருகிறது என்றால் அது இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு சிக்கல். ஆல்ரெடி ரஷ்யாவில் எனர்ஜி அவங்களுடைய இப்போ கிரைசிஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, எஸ் அவங்கக்கிட்ட எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் மட்டுமே 12 மணி ஒரு நாளில் இல்லை 12 மணி நேரத்தில் 118 ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ரஷ்யா. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் எல்லா நாடுகளுடைய உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த நேரத்தில் ரஷ்யாவும் என்ன செஞ்சிட்டாங்க, உக்ரைனுக்குள்ளே ஏகப்பட்ட அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. யூரோப் நாடுகள்கிட்ட உக்ரைன் எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது தான். இந்த இறுதி ஊர்வலம் 2 தினங்களாக நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடு,
அப்போ ஈரானில் வந்து அயத்தொலா அலி கமேனி அவர்கள் இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஒரு அந்த ராஜ குடும்பம் இல்லாட்டி சுப்ரீம் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பரப்பிய ப்ரொபகண்டா அவ்வளவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அது வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உண்மை வெளியில் வந்துருச்சு. ஏன்னா அயத்தொலா அலி கமேனி அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, லட்சக்கணக்கான நபர்கள் வந்திருந்தாங்க, வந்து அவங்களுடைய ப்ரேயர்ஸை கொடுத்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் அதையும் மிரட்டி பார்த்தாரு. ஒரே நாளில் ஒரே ஒரு குண்டு எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்போது நான் என்ன செஞ்சிருவேன், ஒட்டுமொத்த எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். பயப்படவே இல்லையா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்? எல்லாரும் ஒன்றிணைந்து அவங்களுடைய முக்கியமான தலைவருக்கு பிரியா விடை கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பெரிய ஒரு மாற்றம் அங்கே காசாவில் நடந்திருக்கு. ஹமாஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒரு லோக்கல் கவர்மெண்ட், காசாவை நாங்கள் தான் கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கவர்மெண்ட்டை நாங்கள் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய மாற்றம். காசா மக்களுக்கு இதுக்கு பிறகாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே வருது. அப்போ காசாவை இனிமேல் யார் ஆட்சி செய்ய போகிறாங்க, காசாவுக்கு தேவையான, காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை யார் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அதற்காகவே யூஎன் பேக்டு கமிட்டி ஒன்று ரெடியாக இருக்குது. அந்த கமிட்டிக்கு இவங்களுடைய என்டையர் ஒர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஹமாஸினுடைய அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது டிசால்வ் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களாம், ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட, ஐநா சபையின் மேற்பார்வையில் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரேல் இனிமேல் தாக்குதல் நடத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். தாக்குதல் நடத்துனாங்கன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறது கடவுள் விதித்த விதி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ரிங் தாய்லாந்தில் வச்சு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பல மீடியாக்கள் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாரமாகவே அது மீடியாவில் இப்போ டாக்காக தான் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு மோதிரமே இவ்வளோ பெரிய ட்ரெண்டாக இருக்கும்போது, சார் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்களுடைய கலாச்சாரம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் கிடச்சி நாங்கள் குப்பையில் வீசிகிட்டு இருக்கோம். எங்களை என்னென்னு சொல்கிறது? நிறைய இடத்துல அருங்காட்சியகம்லாம் வச்சுருக்கோம். அந்த அருங்காட்சியகம் இன்னும் ஆய்வுகள் எவ்வளவோ மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிறத நாம் நம்முடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுடானில் கடந்த 6 மாதத்தில் யுத்தம் காரணமாக கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை, பெரியவங்கெல்லாம் இல்லை, குழந்தைகளுடைய எண்ணிக்கை 300க்கும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 300 குழந்தைக்கு மேலே கொன்று குவிச்சிருக்காங்க. இதே இது இஸ்ரேலில் ஒரு 20 குழந்தைகள் ஏதாவது காரணம் காட்டி யாராவது கொண்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் உண்டு இல்லைன்னு செஞ்சுருவாங்க. அமெரிக்காவில் யாரோ ஒரு அட்டாக் நடத்தி ஒரு 10க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்றால் அமெரிக்கா எல்லா நாடுகள் மீதும் பொருளாதார தடை போட்டிருக்கும். ரஷ்யா குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் ரஷ்யா உடனடியாக யுத்தத்துக்கே போயிருப்பாங்க. ஆனால் சுடான் தானே, யார் கேட்க போகிறா? 300 குழந்தைகள் 6 மாதத்தில் நினச்சி பார்க்க முடியுதா நம்மளால்? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளில் நடப்பது அப்படிங்கிறது அங்கே மனிதர்களே இல்லை, அதெல்லாம் அடிமைகள் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில தான் இப்போ மேற்குலக நாடுகளை சார்ந்த பல தலைவர்களும் இருக்கிறார்கள். ஊடகங்களும் அப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவில் நடந்தால் அது கடைசி செய்தி, அதே இது ஐரோப்பாவில் நடந்தால் அது முதல் செய்தி. இந்த நிலை எப்போது மாறுமோ அன்னைக்கு தான் மக்கள் யாராவது ஒரு நபர் துன்பப்பட்டாலும் அது தலைப்புச் செய்தியாக வரும். உக்ரைனுடைய மிட் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுக்கான மவுசு அதிகரித்து வருகிறது. பல இடங்களில் ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது உக்ரைனுடைய மிட் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் தான். ஸோ இந்த மிட் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குட்டியாக ஆனால் காம்பேக்டபுளாக எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்கிற மாதிரி ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ், இதுதான் ஒரு போர்க்களத்தை மாற்றப் போகிறது அப்படிங்கிறத பல நாடுகளும் கேஸ் ஸ்டடியாக நடத்தி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடி முடிவில் எல்லா நாடுகளுமே இதே மாதிரி ட்ரோன்ஸை உருவாக்குவதில் மும்முரம் காண்பிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா ட்ரோன்ஸை வச்சிருக்கக்கூடிய நாடு இன்னொரு நாட்டை ஈஸியாக அழிச்சிருமான்னு கேட்டால் அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நாடு ஒரு கில் ஸ்விட்ச் அப்படிங்கிறது உருவாக்கணும். அந்த கில் ஸ்விட்ச் ட்ரோன்ஸை செயலிழக்க வைப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு கில் ஸ்விட்சை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்டாக இருக்க போகுது. ஒரு கில் ஸ்விட்ச், ஒரே ஒரு சுவிட்சை போட்டால் பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் சடார்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னால் இஎம்பி டிவைசஸ் தானே முடியும். அது ஏதாவது நடக்குமா, வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். உலகம் அதையும் கண்டுபிடிக்கத்தான் செய்ய போகிறார்கள். மனிதர்கள் அதை பற்றியான ரிசர்ச் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். வெனிசுலாவில் எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, 3000க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற செய்தியும், கிட்டத்தட்ட இன்னும் 30,000க்கும் அதிகமான மனிதர்களை காணவில்லை. ஆனால் என்ன, கொஞ்சம் அங்கே பார்ப்பதற்காக மீட்பு பணிக்கு வந்த கொஞ்சம் நாடுகளை சார்ந்த படை எல்லாமே திரும்பி போயிட்டாங்க. ஸோ இனிமேல் மீட்பு பணி இன்னும் தொய்வாக நடக்கும் அப்படிங்கிற கருத்து வெளியாகி இருக்கிறது. DR காங்கோவில் இதுவரையிலும் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 500க்கும் அதிகமாக மாறிவிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆயில், கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் 3 டேங்கர் கப்பலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல். அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி, AI சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் உக்ரைன் பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும். பட் சர்வர்ஸ் எல்லாமே எங்கள் நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அந்த டேட்டா எங்கள் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க.
இதே மாதிரி எல்லா நாடுகளும் சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் சொல்கிறதுக்கான கட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு பலருக்கும் டவுட்டாக தானே இருக்குது. ஏடபிள்யூஎஸ் சர்வருங்கிறோம், ஏடபிள்யூஎஸ் சர்வர் எங்கெல்லாம் இருக்குது, அப்போ நம்ம டேட்டா எங்கே அப்படிங்கிறத நம்மில் எத்தனை பேர் கேட்டு தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்வி தான். நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.